This video sponsored by BuyMote e-shopping application. இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வகையான ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து லெஸ் ப்ரைஸில் ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. மென்ஸ் ஆக்சசரிஸ், கேர்ள்ஸ் ஆக்சசரிஸு, கிட்ஸ் ஆக்சசரிஸு இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது இந்த ஆப்பில். ஹோம் ஆக்சசரி ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது, அதேமாதிரி டாய்ஸ் ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது, க்ரோசரி ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது. பேபி கேரு, டென்டல் ஐட்டம்ஸு இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்து தனித்தனி செக்ஷனாக இருக்குது. நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் பொருள்களை வந்து ஆஃபர் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கருவேப்பிலை கூடவே வந்து ஜீரகம் சேர்த்து லைட்டாக கிளறிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். அது கூடவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் நல்லா சேர்த்துக்கிறோம். ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கூடவே 1/4 டீஸ்பூனு வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம். நாம் எல்லாருக்குமே தெரியும் உருளைக்கிழங்குல அதிக அளவில் சத்து இருக்குன்னு. அதே மாதிரி முட்டையிலையும் அதிக அளவு சத்து இருக்குது. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆவிலே ஓரளவுக்கு வெந்துடும். லைட்டாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் ரெடி. உண்மையாகவே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம்.